வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பேருரை கொட்டுப்பட்டவன் கெட்டு போவதில்லை என்கின்ற ஒரு ஆழமான தலைப்பிலே ஞான கருத்துக்களை நம் கருமையத்தில் பதிவிக்க வந்திருப்பவர் பேராசிரியர் வை ராமனையா அவர்கள். உலக சமுதாய சேவா சங்கத்திலே 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தங்களை இணைத்து கொண்டு அருட்தந்தை அவர்களுடைய தெய்வீக பணியை தங்களுடைய ஒரு முதிர்ந்த வயதிலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நான் பலமுறை தொடர்பு கொண்ட போது, தம்பி நான் கிளாஸ்ல இருக்கேன்ப்பா, அதனால ஒரு 8:30 மணிக்கு மேல என்னை தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிற அளவிற்கு தொடர்ந்து பல்வேறு மனவளக்கலை ஆன்மீக சொற்பொழிவுகளில் தங்களை இணைத்து கொண்டு ஒரு தெய்வீக சேவையை ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அருட்தந்தை அவர்களிடம் நேரடியாக பயிற்சி பெற்ற ஞான ஆசிரியர். அருட்தந்தை அவர்கள் பொன்னான திரு வாக்கினால் பேராசிரியர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பேராசிரியர். அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் அருட்தந்தையினுடைய பிரதிநிதியாகவே பல்வேறு சேவைகளை ஆற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருப்பதால் இந்த பேச்சுக்கலை என்பது ஐயா அவர்களுடைய நாவிலே திருவிளையாடல் செய்யும். அந்த அளவுக்கு ஒரு மிக சிறப்பான பேராசிரியர் ஐயா அவர்களை நாம் இந்த நிகழ்விற்கு ஐயா அவர்கள் வருகை புரிந்ததற்கு நன்றி அறிவித்து ஐயா அவர்களை கொட்டுப்பட்டவன் கெட்டுப்போவதில்லை என்கின்ற ஒரு அற்புத தலைப்பை நமக்கெல்லாம் அருளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவடி போற்றி, குருவடி போற்றி, குருவடி போற்றி. அடியேனை இந்த பூமிக்கு அருளிய என் தாய் தந்தையரை வணங்கிக் கொள்கின்றேன். இருள் நிலையிலிருந்து அருள் நிலைக்கு அடியேனை கைபிடித்து அழைத்துச் சென்ற ஆசான் மகரிஷி அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கின்றேன். என் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சாமுண்டிபுரம் அறிவு திருக்கோயிலுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இணைப்பில் இணைந்துள்ள இருவால் நடமாடும் தெய்வங்களையும் அடியேன் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைய தலைப்பு வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும். வித்தியாசம் ஒன்று கிடையாது. வித்தியாசமா தெரியணும்னு தான் வித்தியாசமான தலைப்பு கொடுத்திருக்காங்க. கொட்டுப்பட்டவர் கெட்டு போவதில்லை. கொட்டு பல வகையில நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். எப்படி அப்படின்னா, பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு தலையில ஜடாரி வைப்பாங்க. எல்லாருக்கும் அப்படியே தலையில கவுத்து 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 இருக்கும். அதுல மேல பெருமாள் பாதம் இருக்கு. அதுவும் கொட்டுதான். விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா 2 பொட்டுலையும் கொட்டிக்கிட்டு கைய மூடி உச்சில கொட்டுவாங்க. அதுவும் கொட்டுதான்.
ஆசிரியர் மாணவன் சரியா படிக்கலன்னா தலையில அவனையே கொட்டிக்க சொல்லுவார். அதுவும் கொட்டுதான். இப்படி இந்த கொட்டுவது எங்கே நடைபெறுகிறது என்றால் உச்சியில் நடைபெறுகிறது. அம்மா தவறு நடத்தும் போது துரியம்னு சொன்னாங்க பாருங்க, அந்த இடத்துலதான் விஷயமே அடங்கியிருக்கு. அந்த இடத்துக்கு பல பெயர் தெரியும் உங்களுக்கு. துரியம் என்று அழைப்பார்கள், பிரம்மரந்திரம் என்று அழைப்பார்கள், ஞானபூமி, அறிவு மையம், 1000 இதழ் தாமரை, இறைவனின் நுழைவாயில், சிற்றம்பலமேடு என்று பல பெயர்கள் உண்டு அந்த இடத்துக்கு. தவத்துல 5 படிநிலைகள். 1 உணர்தல், 2 உயர்தல், 3 விரிதல், 4 கரைதல், உரைதல். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உயர்தல். அததான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நீங்க எல்லாரும் உணர்ந்தவங்க, அதனால நான் விளக்கல. அதை இல்லைன்னா தலைப்பை மாத்தி பொட்டு வைத்தவன் கெட்டு போவதில்லைன்னு மாத்திருப்பேன். நீங்க எல்லாரும் உணர்ந்தவர்கள். துரியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில அந்த இடம் சிறப்பான இடம். அங்க என்ன இருக்குது, அதை எப்படி மகரிஷி உயர்த்துகிறார் என்பதை பார்க்கணும். ஒரு பழமொழி உண்டு, கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால கொட்டுப்படு அப்படின்னு. சாமி வாயில வந்த பழமொழிகளை மட்டும்தான் நான் சொல்லுவேங்க, எதையும் சொல்ல மாட்டேன். மோதிர கையால கொட்டுப்பட்டா ரத்தம் வரும் பார், சிரிப்பார் சொல்லிட்டு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? மேல் திறனை அறிந்தவர்கள் கையினால் கொட்டுப்படு, மேலே செல்வதற்கான ஆற்றல் பெற்றவர்களுடைய வாயிலாக கொட்டுப்படு. நம்ம சொல்ற மோதிர கையால கொட்டுப்படு, மோதிர கையால கொட்டுப்படுன்னு தவறானது. யாரெல்லாம் தவம் செய்து தன்னுடைய சக்தியை, ஆற்றலை பெருக்கிக் கொண்டு மேன்மை அடைந்திருக்கிறார்களோ அத்தகைய ஞானாசிரியர்கள் மூலம் உயர்ந்து செல்லுங்கள். அதுதான் அதுக்கு பேர். இன்னொரு பழமொழி சொல்லுவார், அதை விளக்கமா அவட சொல்லியிருக்கார். இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. கொட்ட கொட்ட கொட்டு வாங்கியவனும் முட்டாள், கொட்டியவனும் முட்டாள் பாரு. இந்த முட்டாள்ங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதை விளக்குவார். முட்டாள் என்பது மோசமான வார்த்தை அல்ல. சில நேரம் அவனுக்கு அறிவு இருக்கான்னு கூட கேட்போம் நம்ம. எதுக்கு அறிவு இல்லை? எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு. ஜட பொருள், உயிர் பொருள் எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு. அப்ப அந்த முட்டாள் என்பது என்ன அப்படின்னா பெரிய விஷயம். அந்த காலத்துல பெரிய பெரிய தேரெல்லாம் வரும். தேர் திருவாரூர் தான் தேருக்கழகன்னு வேறு. அந்த காலத்துல இப்படிதான் அந்த மழை வேலை செய்ய ஆசாரிகள்லாம் செஞ்சாங்கன்னு தெரியாது. அது தெருவுல வரும்போது அத நிறுத்துறதுக்கு 4 வில்லி 4 ஆள் நிற்கும். பெரிய டெக்னிக் பேர் வழி இவங்க. அத ஒரு கட்டையை தோல்ல வச்சுக்கிட்டே வருவாங்க. நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சா அப்படியே மேல இருக்கிற அர்ச்சகர் 4 பேர், 4 பக்கமும் 4 அர்ச்சகர் உட்கார்ந்துருப்பாங்க. அவன் தலையில லேசா தட்டுவாங்க. டக்குன்னு அவன் என்ன பண்ணுவான், அந்த கட்டைய 4 வில்லி கொடுத்துருவான். ரொம்ப ஜாக்கிரதையா கொடுக்கணும், இல்லைன்னா இவனுக்கு உயிரினுக்கே ஆபத்து.
அப்ப எவ்வளவு பெரிய அந்த முட்டு கொடுத்த காரணத்தினால் அவனுக்கு முட்டாள் என்று பெயர் வந்தது. இப்போ நம்ம மகரிஷி எதுக்கு முட்டு கொடுத்திருக்கார்? நம்முடைய மனதிற்கு முட்டு கொடுத்திருக்கிறார். அங்க போவாத இங்க போவாத, நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்து, உயர வேண்டிய இடத்துல உயரு, விரிய வேண்டிய இடத்துல விரி, கரைய வேண்டிய இடத்துல கரை, உரைய வேண்டிய இடத்துல உரையன்னு நமக்கு முட்டு கொடுத்திருக்காருங்க. அப்போ அந்த கொட்டுப்படக்கூடிய அந்த உச்சி வெளியை உறுதியுடன் பாராமல் அச்சமுடன் நானும் அறிவழிந்தேன் பரிபூரணமே என்று அவர் விளக்குறார். அப்போ அங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கிளாண்ட் இருக்குது, பீனியல் கிளாண்ட். ஆக்ஞா சக்கரத்துல என்ன இருக்கு? பிட்யூட்டரி இருக்குது. இந்த பீனியல் கிளாண்டினுடைய தன்மை என்ன அப்படின்னா, மருத்துவ உலகம் சமீபத்துலதான் அதை ஏத்துக்குச்சு. சாமிஜி இருக்கும்போதே அதை விளக்கினார் எங்களுக்கு. மருத்துவ உலகம் இப்படி ஒரு கிளாண்ட் இருக்கிறதா கிடையாது, ஏத்துக்கல. மகரிஷி விளக்கம் கொடுத்த பிறகுதான் மருத்துவ உலகம் அதை ஏற்றுக்குச்சு. என்ன காரணம் அப்படின்னா, எல்லா சுரப்பிகளையும் உயிர் போன உடனே பாடியை அறுத்து பார்த்தா அந்தந்த கிளாண்ட கண்ணால பார்க்கலாம். ஆனா இந்த பீனியல் கிளாண்ட் இருக்கு பாருங்க, உயிர் மரணம் என்பது ஏற்பட்ட உடனே அதுவும் மறைஞ்சிடும். அதனாலதான் மருத்துவ உலகம் ஏத்துக்கல. பின்னாடி விளக்கங்கள் கேட்ட பிறகுதான் இப்படி ஒரு கிளாண்ட் உச்சில இருக்கு என்பது அவர்களுக்கே விளங்கிட்டு. பாத்தீங்களா நம்ம ஆசான அந்த கிளாண்ட ஆசான் என்ன பண்றார்? சுழல வைக்கிறார். ஆங்கினையில என்ன பண்ணார் அப்படின்னா, மூலாதாரத்திலிருந்து மேல கொண்டு வந்து புருவ மத்தியில வச்சு அந்த சாதகனுடைய காதுல ஏதோ சொல்றார். என்ன சொல்றார்? இங்கேயே கவனின்னு இருப்பார். யார்கிட்ட சொன்னார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க சாதகன் லட்சுமணன் ஒரு சாதகன் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். லட்சுமணா இங்க கவனின்னு சொல்லவே இல்லைங்க. ஏ மனமே, இதுவரை நீ வெளி விவகாரம் செய்து கொண்டிருந்தாய், இனிமேல் உள் விவகாரம் செய் என்று மனதை கூப்பிட்டு அந்த காதுல ஞானாசிரியர் சொல்றார். அப்ப அந்த மனம் என்ன செய்கிறது என்றால், 5 புலன்கள் வழியாக சென்ற அந்த மனமானது, அனுபவித்த அந்த மனமானது இப்பொழுது புருவ மத்தியே கவனிக்க தொடங்கிவிட்டது. அந்த இடத்துல என்ன நடக்குது? ஏன்னா அதை நான் விளக்கமா என்ன அடுத்த தலைப்புக்கு போகணும். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். மனம் உயிர் ரெண்டும் இருக்குது. இப்ப என்ன செய்யுதுன்னா, மனமானது உயிரினுடைய அசைவை கவனிக்கிறது. என்னாச்சு? மனசுக்கு வேலை கொடுத்தாச்சு. இதுவரைக்கும் அதுக்கு நம்ம வேலை கொடுக்கல, அது சௌரியத்துக்கு போனுச்சு. இப்ப என்ன செஞ்சோம்? உயிரினுடைய அசைவை காட்டி, ஏ மனமே இந்த அசைவை கவனித்துக் கொண்டே இருன்னு வேலை கொடுத்தாச்சு. அதோட முடியலங்காங்க. இன்னும் என்ன நடக்குது தெரியுங்களா? இரண்டும் பேசிக்கொள்கிறது. எப்படி பேசிக்குது? மனம் உயிரிட்ட சொல்லுது, ஏ உயிரே, இதுவரை நான் உன்னை வேறாகவும் என்னை வேறாகவும் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுதுதான் நீ வேறல்ல, நான் வேறு அல்ல என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த பேச்சு நீல 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 பலவிதமான நன்மைகள் நம்ம உடல்ல ஏற்படும், மனசுல ஏற்படும், உணர்நடக்கம் ஏற்படும். அடுத்த கட்டத்துக்கு இது உணர்தல் என்ற நிலை.
உயர்தல் என்ற நிலைக்கு போகும்போது கண் மூலம் ஆற்றலை செலுத்துதல், முதல்ல தொட்டு காட்டுதல், தொட்டு உணர்த்துதல், ஸ்பர்ச தீட்சை. இப்போ பறவை முட்டை மேல் உட்கார்ந்து அடைகாத்து குஞ்சு வெளிவருவது போல ஆகின தீட்சை. இது மீன் முட்டையிட்டு தன் கண்களால் காந்த சக்தியை அந்த முட்டை மேல் செலுத்தி வெடிக்க வைப்பது. கண் பார்வை என்பது ரொம்ப அற்புத சக்திங்க. இந்த செவுத்துல எல்லாம் பள்ளி ஒரு பூச்சி உட்கார்ந்துருக்கும், உடனே போய் பிடிச்சிட முடியாதுங்க, பூச்சி ஓடிடும். மெல்ல நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல போய் நின்னுக்கும். பூச்சி என்ன பண்ணும், நம்மளை யாரோ பிடிக்க வராங்களேன்னு இப்படி திரும்பி பார்க்கும், பள்ளிய பார்க்கும். அப்போ பள்ளி என்ன செய்யுதுன்னா, தன் கண் மூலம் காந்த ஆற்றலை அந்த பூச்சி மேல பாய்ச்சி மயங்க செய்து விடுகிறது. அது நகராமல் உடனே நெருங்கி நாக்க மேல போடும், நாக்குல பசை இருக்கும், பூச்சி ஒட்டிக்கும், திரும்ப சாப்பிட்டுடும் எடுத்துட்டு வந்து. அப்ப கண்ணுல எவ்வளவு ஆற்றல் இருக்கு பாருங்க. அப்போ அந்த சாதகனுக்கு ஞானகுரு தன்னுடைய தவ ஆற்றலை, காந்த ஆற்றலை ஆக்கினையில் தவம் செய்ய வைத்து சற்று நேரம் கழித்து அவரை உழுக்காது லேசா தொட்டு கண்களை திறந்து என் கண்களை பாருங்கள், இந்த ஒரு வார்த்தை தான் சொல்றார். இப்போ குரு எந்த கண்ணை பார்க்க வேண்டும் என்பது ஒரு பிரச்சனை. வலது கண்ணை பார்க்க வேண்டும். வலது கண் என்பது வாங்கும் சக்தி, இடது கண் என்பது தள்ளும் சக்தி. சாதகன் எந்த கண்ணை வேணுமாலும் பார்க்கட்டும், தப்பு இல்லை. அப்போ நம்ம கண் மூலம் அந்த சாதகனுடைய ஆற்றலை பாய்ச்ச 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 அந்த இரண்டு கண்களையும் மூட செய்யும் பொழுது அவர் ஏற்கனவே ஆக்னையில தவம் செஞ்சிட்டு இருக்கிறார். அந்த சக்திய விரலால உச்சிக்கு கொண்டு போய் அதை சுழற்றி விட்டுடுறோம் வளைச்சுடலாகவே. அப்ப என்ன ஆகுதுன்னா, உச்சில இருக்கக்கூடிய ரந்திரம் இருக்கு பாருங்க, எந்திரம்னு சொல்லலாம். ஏன்னா சுழலக்கூடிய எல்லாமே எந்திரம் தான். அது சுழல ஆரம்பிச்சிருக்கு. அந்த சுழற்சி எப்படி இருக்கும் என்றால் இனிமையான சுழற்சி, இன்பமான சுழற்சி. சில பேர் தவம் பண்றத தலையே சுத்தும். ஏன்னா அதை அந்த சுழற்சியை தாங்க முடியாம தலையே சுத்துறாப்புல சில பேர் செய்வாங்க. அது கொஞ்ச நாள்ல அடங்கிடும். துரியம் என்பது எப்படி இருக்கும் என்றால், ஒரு குண்டூசியினால் தலையினுடைய உச்சியில லேசா டச் பண்ணா எப்படி இருக்கும், அதுபோல பிரிட்டு அந்த சுழற்சி இனிமையான சுழற்சியாக இருக்கும். மகரிஷி அவர்கள் சபையில வந்து அமருவார். சாமிஜி வரார் அப்படின்னு எல்லாம் கஜம் பேசிட்டு இருக்கோம். சாமிஜி சபையில உட்கார்ந்து முதல்ல அவர் என்ன செய்யறாருன்னு கவனிச்சிங்களா? சாமிஜிட்ட பயிற்சி எடுத்துட்டவங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியும். முதல்ல ஒரு ரவுண்ட் அப்படியே கண்ணால் அப்படியே வருவார். இங்க வரவேற்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அவர் அதை கவனிக்க மாட்டாரு. அந்த 500 பேர் 300 பேர் கூட்டத்தை அப்படியே ஒரு ரவுண்டு வந்தாருன்னு வச்சுங்களேன் கண்ணால, அவ்வளவுதான், எல்லாம் மயங்கிடும். கும்பகோணம் அறிவித்திருக்கோயில்ல திடீர் சுவாமிஜி வரும்போது தீட்சை கொடுக்கணும் சாமி அப்படின்னு ஒரு பகுதியினர் கேட்டாங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் துரிய தீட்சை கொடுக்க முடியாது, எல்லாரும் கண்ணை முடிச்சீங்க, நான் எல்லாருக்கும் கண் மூலம் கொடுத்துறேன்னு கொடுத்தாரு. உதவி செய்யறவங்க பக்கத்தில் இருந்த அருளிந்திகள் ஏற்றி விட்டாங்க. ஆழியார் பர்சனாலிட்டி கோர்ஸ்லயும் அப்படித்தாங்க நான் அப்ப போயிருந்தேன் அந்த காலகட்டத்துல. அப்போ அந்த மகரிஷிக்கு கண்கள்ல எவ்வளவு ஆற்றல் இருந்தால்
அத்தனை பேருக்கும் இருந்த இடத்தில் இருந்து அவர் பாய்ச்சுவார். அப்படி பாய்ச்சி அந்த பிரம்மரந்தத்தை சுழல விட்டு விட்டால் அங்கே என்ன நடக்கிறது? இப்ப கவனிப்போம். ஆக்னியில மனமானது உயிரை கவனித்தது. இங்க துரியத்துல என்ன நடக்குது அப்படின்னா, உயிரானது மனதை கவனிக்க தொடங்குகிறது. மனம் என்ற குதிரையினுடைய கடிவாளம் இப்ப யார் கையில இருக்குது? உயிர் கையில இருக்குது. மனம் போகுமா? உயிர் இழுத்து பிடிச்சுக்கோ. நீ எங்க போனாலும் உயிரிடா, நானும் முன்னாடி வந்தாவணும்டா, அதனால நீ கண்ட இடத்துல போகாத, மனம் போன பொக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே இரு என்று அந்த சுழற்சியானது அங்கே நடைபெறுகிறது. இந்த இடத்துல சுழலும் பொழுது உடல்ல மாற்றங்கள் ஏற்படணும்ல. என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். முதல் மாற்றம் நமக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியும். முன்வினை பின்வினை என்று, பழவினை புகுவினை ரெண்டு இருக்குது. அத பழிச்செயல் பதிவுள்ள சங்கீத கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்று 3 வகையாக பிரித்து சொல்வார்கள். எல்லாருக்கும் இருக்குது அந்த சங்கீத கர்மம். 2வது அறிவிலேருந்து வந்தது பாருங்க, பரித்துண்ணல். அத்தனை இன்னைக்கு மூலாதாரத்துல சுருக்கி இருப்பாய் வைத்திருக்கிறது. ஆலமரமானது, பெரிய ஆலமரமானது, கடுகளவுல உள்ள அந்த ஆலம் பழத்து விதக்குள்ளார இருப்பது போல, அவ்வளவு பெரிய ஆலமரம் எவ்வளவு பெரிய சின்ன விதக்குள்ளார அடங்கி இருக்குது. அதுபோல புலன்களால் அனுபவித்தவை, எண்ணம் சொல் செயலால் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வுகள், முன்னோர்களால் வந்தது, தான் தேடிக்கொண்ட சொத்து, இத்தனை இப்ப மூலாதாரத்தில் இருக்குது. அப்போ இந்த உச்சியில தவம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கழிய தொடங்கும். இந்த இடத்துல தாங்க ஒரு சிக்கல். என்ன சிக்கல் அப்படின்னா, ஒருத்தர் வந்தார், கவனம் எடுத்துக்கிட்டார், ஆகிற பிரமாதங்க ஐயா, ஆக்கின தவம் பண்ணும்போது நல்லா இருக்கு மனசு, சாந்தி கொடுத்தாச்சு, துரியம் கொடுத்துட்டோம். துரியமும் கொடுத்து ஒரு 2 மாசம் மன்றத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் ஆள் எங்க போனாருன்னு தெரியல. ஒரு நாள் சந்தித்தோம், ஐயா என்னங்க ஐயா இப்ப மன்றத்துக்கு வரல, துரியத்தோட நின்றுட்டீங்களா, அடுத்த நிலைக்கு போக வேண்டாமா அப்படின்னு. ஐயா நீங்க நல்லா இருக்கும், வாழ்க்கையில உயரலாம், மனசு நல்லா இருக்கலாம் சொன்னீங்க, நான் அதை நம்பிதான் அங்க வந்தேன். ஆனா இந்த துரியம்னு ஒண்ணு தலையை தடவி கொடுத்தீங்க பாருங்க, அது என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம்தாங்க எனக்கு உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், வாழ்க்கையிலே சிக்கல் 3 வந்தது, அதனால நான் நிறுத்திட்டேங்க. இத போல ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த தவத்துல நிலைத்து நிற்பவர்கள் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டால், இதுவரை வராத துன்பம் ஆக்கினையில் தவம் பண்ணும் பொழுது ஏன் வந்தது என்ற ஒரு கேள்வியை கேட்டு சரியான விடையை உணர்ந்தவர்கள் தான் இன்று மேல்நிலைக்கு போனவர்கள் நம்ம மன்றத்துல. ஏன் இந்த பதிவுகள்? சுவாமி உதாரணம் சொல்லுவார், போர் இறக்குவாங்க, தண்ணி வேணும் அப்படின்ட்டு போர் இறக்குவாங்க, குடிநீர். ஃபில்டர் பாயிண்ட கொண்டு அந்த வாட்டர் லெவல்ல கொண்டு வச்சுட்டு அந்த மேல பூமியில ஒரு மோட்டாரை பிக்ஸ் பண்ணி
ஃபர்ஸ்ட் தண்ணி வெளியில வரும். ஆன் பண்ணோடனே அந்த குழாயிலேருந்து புக்கு வரும். என்ன தண்ணி வரும் பார்த்துருக்கீங்களா? சேரும் சகதியுமா தான் வரும். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த தண்ணியை ஓட விட்டுட்டா மறுபடியும் என்ன தண்ணி வருது? நல்ல தண்ணி நிச்சயமாக கிடைக்கிறது அல்லவா? அதுபோல இப்ப நம்ம பில்டர் பாயிண்ட கொண்ட மூலாதாரத்துல வச்சு துரியத்துல இருக்கிற மோட்டார் பிரம்மரந்தரை ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னே உள்ளுக்கு இருக்கிற பதிவுகள் எல்லாம் வெளியேற்றுது. வேண்டாத பதிவுகளை தான் வெளியேற்றும், நல்ல பதிவுகளை வெளியேற்றும். புரிஞ்சுங்க. வேண்டாததான் முன்னாடி வந்து நிற்கும். புளிப்பானையில கையை விட்டா கருப்பட்டியா வரும்? புளிதான் வரும், கருப்பட்டி வரவே வராது. அப்போ பதிவுகள் கழிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் துரிய இடம். அதை கண்டு நம்ம அச்சப்படக்கூடாது. சுவாமிஜி ஃபாரின் போயிட்டு வந்தோடனே ஒரு கதை சொன்னார் மகாபாரதத்துல இருந்து. மகாபாரதத்துல ஹீரோயின் யாருங்க? ஏதாவது சினிமாவில் கேட்டா தெரியும் சார். பாஞ்சாலி, திரௌபதி. அவருடைய பிறப்பு ரகசியம் தெரியுங்களா? குண்டம். குண்டம்னா நெருப்பு. யாக குண்டம் பாங்க, ஹோம குண்டம்னு சொல்லுவாங்க யாகம் வளர்க்குற இடத்த. அந்த நெருப்புல, அந்த குண்டத்துல நெருப்பு உள்ள யாகம் வளர்த்து நெருப்பிலிருந்து தோன்றியவள் அந்த பாஞ்சாலி, திரௌபதி. ஐவருக்கும் பத்தினியாக வாழ்ந்தாள். அதுதான் பாஞ்சாலின்னு அவருக்கு பேர். பாஞ்சுன்னா 5 ஹிந்தியில. ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சு? துச்சாதனர்களால் வஞ்சிக்கப்பட்டு துரியோதனுடைய சபையில வைத்து ஆடையை அவிழ்த்தார்கள். கடைசி சுற்று ஆடை அவிழ போகுது. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆகா, இனிமேல் ஒண்ணும் செய்ய முடியாது என்று கிருஷ்ணார்பணம் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்தா. உடனே கிருஷ்ணன் அங்கிருந்து மேல இருந்து ஆடையை கொடுத்து கொண்டே இருந்தாராம். அது மாதிரி ஊருக்கு ஒரு கிருஷ்ணன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆடைக்கு பஞ்சம் இருக்காது. இதனுடைய ஆழமான தத்துவத்தை மகரிஷி மேலை நாட்டில் இருந்து வந்த பிறகு திருவான்மன்றத்துல எங்களுக்கு விளக்கம் கொடுத்தார். நாங்க வரவேற்கிறதுக்கு போயிருந்தோம். நெருப்புல இருந்து ஒரு உயிர் தோன்ற முடியாதப்பா. அப்ப குண்டம் என்பது எது? நமது மூலாதாரம். திரௌபதி யார்? ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்த சக்தி தோல் மூலம், நாக்கு மூலம், கண் மூலம், காதுகள் மூலம் வெளியேறுது அல்லவா? பஞ்சேந்திரியங்கள் வழியாக வெளியேறிதானே மனமாக மாறுகிறது. பஞ்சேந்திரியங்களோடு தொடர்பு கொண்டதுனால அந்த ஜீவகாந்தத்துக்கு பாஞ்சாலி. இது பஞ்சேந்திரியங்கள் வழியாக வெளியே சென்று என்ன செய்தது? துச்சாதனங்களை செய்தது, நல்லது செய்யல. தவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லது செய்ய ஆரம்பிச்சது. துச்சாதனம்னா வேண்டாத செயலை செஞ்சது. அதன் காரணமாக அந்த மனதை இழுத்து வா அவளை துரிய சபைக்கு என்று அழைத்து போய் துரியத்துல உட்கார வச்சு தவம் பண்ணும் போது ஆடை அவிழுகிறது. என்ன ஆடை? பதிவுகள் என்ற ஆடை அவிழுகிறது. அப்ப இந்த கடைசி சுற்று அதுதான் இருப்பு. அதுக்கப்புறம் யார் வந்து ஆடை கொடுத்தா? கிருஷ்ணம். கிருஷ்ணம் என்றால் கருப்பு, சுத்தவெளி. அடுத்த கட்டத்தில் சுத்தவெளிக்கு போறீங்கன்னு அடையாளம். இது ஐயா அவர்கள் மிக அழகாக எங்களுக்கு விளக்கம் கொடுத்தார். இன்னொரு விளக்கம் உங்களுக்கு தர்றேன். பக்தி மார்க்கத்துல ஐயப்பன் கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு நிலை மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்குது. அருமையான தத்துவம்.
அங்க என்ன நடக்கிறது என்று கூர்ந்து கவனித்தீர்களானால் தெரியும். ஒரு குரு கிட்ட போறார். அந்த குரு அல்காப்பு போட்டு கழுத்துல ஒரு மாலையை போடுறார். சுவாமிஜி காப்பு கயிறு கட்டுறது மாதிரி தூய்மைப்படுத்துகிறார். அப்பா, நீ இறைவனை காணப் போகின்றாய், ஆகையினால் உன்னுடைய நடை, உடை இவற்றையெல்லாம் நீ மாற்ற வேண்டும். என்ன சாமி செய்யணும்? இன்று முதல் நீ கருப்பு ஆடை அணைய வேண்டும். காரணம் என்ன? இறைவன் கருப்பு, சுத்தவெளி. காலில் செருப்பு போடக்கூடாது. என்ன காரணம்? நீ மலை மேல ஏறணும். அங்க செருப்பு போட்டுட்டு போனா சரிப்பு விட்டுடும். இந்த 48 நாளும் இந்த கல்லிலையும் உள்ளிலையும் நீ நடப்பாய் ஆகியல் அந்த கால் பாதங்கள்ல உள்ள செல்கள்ல அது பதிவாயிடும். அங்க போய் உனக்கு வலிக்காது. கல்லும் முள்ளும் காலுக்கு வைத்த என்ற பாட்டை பாடிக்கொண்டிருப்பார்கள். இன்று முதல் நீ தீய பழக்க வழக்கங்கள், உண்ணல், உறிஞ்சல், ஊதல் என்னன்னு உங்களுக்கு தெரியும், மாது, இவற்றையெல்லாம் நீ நிறுத்திவிட வேண்டும் என்று கூறி விரதம் இருக்க சொல்லிவிடுவார்கள். 48வது நாள் உங்களுக்கு தெரியும். முடிக்கட்டுதல் என்று சொல்ல மாட்டார்கள். இருமுடி கட்ட போறாங்க, இருமுடி கட்ட போறாங்கம்பாங்க. 2 முடி. குரு அங்கே என்ன செய்கிறார் என்றால், ஒரு உரித்த தேங்காயை எடுத்து அதுல நல்லா சீவி வச்சிருப்பார். ஏற்கனவே ரெடியா வச்சிருப்பார். பலன்னு இருக்கும் அந்த தேங்காய். அதுல கண் திறப்பார். எந்த கண்ணன்னு நீங்க எல்லாரும் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த குருத்து முளைச்சு வருது பாருங்க, தென்னங்குருத்து, தென்னங்கண்ணு முளைக்குது பாருங்க, அந்த கண்ணை தான் திறப்பார். ஏசாமி அந்த கண்ணை சொன்ன, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா, இதுதான் கத்தியால் அப்படி சுத்தி குடஞ்சி எடுத்துடலாம். ஏசாமி ட்ரில்லர் போடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா உங்களை விரட்டி விட்டுருவாரு. என்ன அடையாளம்? உன்னுடைய ஞானக்கண் ஆல்ரெடி திறக்கப்பட்டு விட்டது. சொல்ல போட்டாச்சா? கருமையத்தை ஓபன் பண்ணியாச்சா? கண் திறந்தாச்சா? இப்போ அந்த தண்ணீரை கவிழ்க்கிறார். எதை கவிழ்க்கிறார்? ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 நிலைகளையும் கவிழ்த்து விட்டு அது உள்ளுக்கு என்ன அடைக்கிறார்? பசு நெய்ன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. ஆனா சாமி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? பஞ்சபூதங்களை உள்ளுக்கு அடக்கிறார். ஜடப்பொருள் என்பது பசு. அதிலிருந்து கறக்கும் பால் திரவப்பொருள். அந்த பாலை அடுப்புல வச்சு காய்ச்சும் போது நெருப்பு, மத்தால கடையும் போது காற்று. கடைஞ்சாதானே வெண்ணெய் வரும், நெய் வரும். இது எல்லாமே எதனுடைய கூட்டுன்னு பாத்தீங்கன்னா விண்ணுடைய கூட்டப்பா. அதனால பஞ்சபூதங்களை வைத்து உள்ளுக்கு அடக்கிறார். அடக்கி அத சுவாமிக்கு உள்ள பொருள்கள் எல்லாம், சூழன், சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன மூட்டையா இருக்கும், அதை கட்டிடுவார். இப்ப முன்முடி ரெடி. பின்முடிக்கு வருவார். அப்புறம் ஒரு பயண காலத்துல சாப்பாடு வேணுமே, அதுக்கு அவல், அரிசி, தேவையான பொருள்கள் எல்லாம் அந்த மூட்டையை கட்டுவார். முன்முடியை விட பின்முடி பெருசா இருக்குங்க. இந்த இடத்துலதான் நீங்க இப்ப கூர்ந்து கவனிக்கணும். இந்த இருமுடியை கட்டி எங்கே தூக்கி வைக்கிறார் என்று கவனிக்கணும். தலையில தூக்கி வைப்பார். அப்பா நீ தலையில தான் சுமந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவார். ஏசாமி நான் தோல்ல மாட்டிட்டு வரக்கூடாதா? ஒரு உயர்முடையில போட்டு நான் கையில எடுத்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ லாயக்கில் இருந்துவார். அவருக்கு தெரியாது அந்த இடத்துல ஏன் வைக்கணும்ட்டு. இந்த முன்முடி என்பது என்ன தெரியுங்களா? முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட
வினை மூட்டை. பின்முடி என்பது நாம் பிரார்த்தகப்பம் இருக்கு பாருங்க, பிறந்தத்திலிருந்து கருவறையிலிருந்து கர்ப்பத்திலிருந்து செத்துக்கொண்ட வினைப்பதிவுகள் இருக்குதா, அதான் பின்முடி. அது போய பிழை. இது புகும் வினை. போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்போலோர் எம்பாவாய் சாமி சொல்லுவார். தீயில தூசு போட்டா வெத்துக்கூடும். அப்ப எங்க தூக்கி வைக்கிறார்? உச்சில வைக்கிறார். உச்ச துரியம் பாவம் மூட்டை அங்க 18 படி போறார். அது சின்ன சாம்பிடியாதான் இருக்கும். அத 7ஆ கட்டியிருக்கலாம், 6ஆ கட்டியிருக்கலாம். அதுக்கு ஒரு தத்துவத்தை பலர் பலவாறாக விளக்குகிறார்கள். பொறியைந்து, புலனைந்து, பிரணவம் 5, ஆணவம் கண்மம் மாயை 3, இத்தனையும் கடந்த நீ கருப்பண்ண சுவாமியை போய் பார்க்கின்றாய். பொறி வேற புலன் வேற நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விளக்க வேண்டாம், அவங்க பொறுப்பாசிரியர்களே அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொறி 5, புலன் 5, பிரணவம் 5ன்னு சொல்றீங்களே, சுவாமிஜி பிரணவம் ஒன்றுதான் சொல்லியிருக்காரு. அச்சம் வரும், ஐயம் வரும் உங்களுக்கு. இந்த 5 புலன்களுக்கும் அறியக்கூடிய விஷயம் மூளையில இருக்குது. அப்படியே தனித்தனியா நீ பாக்குறியா ஒரு இடம், கேட்கறது ஒரு இடம், அங்கங்க பதிவுகள் மூளையில முதல்ல நடுமணம். அதனால 5ன்னு அதை பிரிச்சு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஐயப்ப பயணத்துல என்ன இருக்கு கவனிச்சு பாருங்க. வினைப்பதிவு இருக்கோ இல்லையோ, வினைப்பதிவு போறதுக்காகத்தானே அந்த பயணத்தை ஏற்படுத்திருக்காங்க. இது முறையோடு செல்பவர்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு இந்த முறையோடு செல்றோம்னு தெரியும்? தெரியாதவர்களுக்கு. ஏன்னா இத விளக்குவதற்கான காலகட்டம் அப்பொழுது இல்லை. இப்ப மகரிஷி வந்தது பிறகு இவற்றிலெல்லாம் ஆராய்ந்து இது என்ன தத்துவம் இருக்கிறது என்பதை அற்புதமாக விளக்குறார். அன்பர்களே, பிரம்மத்துல உயிர் தன்னுடைய அடக்கத்திலேயே நின்று பிரம்மமாக உணரக்கூடிய ஒரு நிலை மனசுக்கு ஏற்படுது. ஓ, பிரம்மன்னா இதுதானா? அடுத்த நிலைக்கு அது தயாராக அங்கே இருக்கின்றது. மனம் எத்தனை என்பது உங்களுக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க மனம் 3. மனம் 3 கிடையாது, 1 தான். செயல்படும் விதம் புலனளவில் புறமணம், மூளை அளவில் நடுமணம், கருமையம் அளவில் ஆழ்மணம். ஆக்கினையிலே புறமணமானது தன்னை செப்பனிட்டுக் கொண்டது, தன்னைத்தானே செப்பனிட்டுக் கொண்டது. துரியத்துல நடுமணமானது தன்னைத்தானே செப்பனிட்டுக் கொண்டு விழிப்பு நிலைக்கு வருகிறது. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது என்ற அவேர்னஸ். எதுக்கு போகுது? எண்ணம் சொல் செயல் அங்க போடுது. இத நினைக்கலாமா, இத சொல்லலாமா, இத செய்யலாமா? இத நினைச்சா என்ன ஆகும்? நல்லதா இருந்தா பரவாயில்ல, கெட்டதா இருந்தா வாங்கி வச்சுக்குமே. இத சொன்னா நல்ல சொல்லா இருந்தா பரவாயில்ல, நீ வாழ்க வளமுடன் சொன்னா பரவாயில்ல. நீ நல்லா இருப்பியா, அவ்வளவுதான், உள்ளுக்கு போய் பாய்க்கணும். செயலும் அப்படிதான். இது 3 இணைந்து போகக்கூடியது, தனித்தனியா போகவே போகாது. அதுதான் சாமி சொன்னார், எண்ணம் எழும் பொழுதே ஏன் என்று கண்டிடு, அது கெட்டதுன்னா வெட்டி விட்டுடு. எண்ணம்ங்கிறது என்ஜின், இந்த சொல்லும் செயலும் கோச், ரயில் பெட்டி. எண்ணம் போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போகும். இப்ப நல்லது இல்லைன்னு தெரிஞ்சோன்னா என்ஜினை கட் பண்ணிடுங்க, 2ம் நகராது, அங்கேயே இருந்துரும். சரி, சொல்லுக்கு போயிடுச்சா, நல்லது இல்லையா, அதை கட் பண்ணிடுங்க, செயலுக்கு போவாது. இந்த 3 வந்துருச்சுன்னா செயலுக்கு தகுந்த விளைவை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும்.
ஆகையினால அந்த அவேர்னஸ் என்பது எங்க நமக்கு மிக மிக உறுதியாக கிடைக்கிறது என்றால் துரிய தவத்தில் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கின்றது. இந்த எண்ணம் சொல் செயல் சொல்ற பாருங்க, அந்த எண்ணப்பதிவு பழக்கப்பதிவு, பழக்கத்தால எத்தனையோ பேருக்கு பதிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தீர்த்தம் சாப்பிடுறது, புகைப்பிடித்தல், இதெல்லாம் பழக்கப்பதிவு தானே. இதையெல்லாம் இந்த நடுமணமானது அந்த விழிப்பு நிலையில இதையெல்லாம் நமக்கு தேவைதானா என்று ஆராய்ந்து தானாகவே நிறுத்திவிடும். சுவாமிஜிட்ட ஒரு அன்பர் போனார். சபையில இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார். ஒரு மது சாப்பிடுறவர், இது ஆல்கஹால் சாப்பிடுறவர், சாமி நான் ஆல்கஹால் சாப்பிட்டுட்டே இருக்கேன், உங்க தத்துவத்தையும் நான் கடைபிடிக்கிறேன், இருந்தாலும் அதை நிறுத்த முடியல சாமி என்னால. சரி, நிறுத்துறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், செய்தியா செய்யற சாமி சொல்லுவோம். எத்தனை மணிக்கு நீ அந்த சாராயத்தை சாப்பிடுவ? மாலையில 7 மணிக்கெல்லாம் நான் சாப்பிடணும் சாமி, இல்லைன்னா என் கை காலெல்லாம் உதறல் ஏற்பட்டு போதும். ஓ அப்படியா, நான் சொல்றத செய். 5 மணிக்கெல்லாம் 2 லிட்டர் பால் வாங்கு, அத 1 லிட்டரை நல்லா சுண்ட காய்ச்சி அதுல பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் போடு, நல்லா இனிப்பு போடு. கரெக்டா 7 மணிக்கு வயிறு ஃபுல்லா அடிச்சிரு, குடிச்சிரு. ஆனா முத நாள் கொஞ்சம் விஷமம் பண்ணும். அந்த குடல் செல்லெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும் உன்னோட. டேய் நேத்து எதையோ கொடுத்த பாடுறா, அதை குடுறா, இன்னைக்கு எதையோ கொடுத்து என்ன ஏமாத்திரியாடான்னு கேட்கும். நீ அதை காதல வாங்காத. 7 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டா இந்த சாராய பதிவு என்பது போய் பால் பதிவு என்பது ஏற்பட்டுவிடும். சுவாமிஜிக்கு இந்த 7 நாள் தாங்க பதிவுக்கு டைம் கொடுத்துருக்காரு. நீக்கிறதுக்கும் சரி, பழக்கப்படுத்துகிறதுக்கும் சரி. அந்த வகையிலே அந்த அறிவுக்கு விழிப்பு நிலை ஏற்பட்டு விடுகிறது. அதை விட உங்க அனுபவத்துல தாங்க நீங்க நிறைய கண்டுபிடிக்கணும். இன்டியூஷன், டியூஷன்னா போதனை, குழந்தைகளை டியூஷன் போறோம்னு சொல்லியா, உள்ளுக்குள்ளாரே உணர்வுகள் நமக்கு தெரிவிக்கும். இதை செய், போகாதே, இதை பார்க்காதேன்னு சொல்லும். அந்த நேரத்தை நம்மள நிறுத்திக்கணும். அறிவு சொல்லுது. பஸ் ஸ்டாண்ட்ல நானும் எங்க பையனும் நின்றுட்டு இருக்கோம். பஸ் ஒரு காலியா ஒரு பஸ் வருது. நான் கையமும் நீட்டல, அவனும் கை நீட்டல, நானும் கை நீட்டல, பஸ் போடுச்சு. பையனுக்கு கோவம் வந்துடுச்சு. காலியா தானே பஸ் போடுச்சு, நீங்க கை நீட்டீங்கன்னு நான் இருந்தேன். இப்ப அடுத்த பஸ் பிரைவேட் வண்டி வரப்போகுது, அதை நெரிச்சு அடிச்சுட்டு தான் நம்ம போறோம் அப்படின்னு சொன்னான். 1/2 hour கழிச்சு அவன் சொன்னது போல பிரைவேட் வண்டி வந்தது. அப்படியே தான் இருந்தது கூட்டம். கூட்டம் சரியான கூட்டம். ஏதோ முண்டி அடிச்சு ஏறிட்டோம் 2 பேரும். எங்க ஊர் கும்பகோணத்து பக்கத்துல சுந்தரபெருமாள் கோயிலுங்க. கும்பகோணத்துக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில ஐயம்பேட்டை தாண்டி ஒரு பெரிய பெண்டு ஒண்ணு இருக்குது. எனக்கு முன்னாடி போனிச்சு பாருங்க பஸ், நான் கை நீட்டல பாருங்க. அந்த பஸ்ஸும் கரும்பு லோடு ஏற்றி வந்த ஒரு லாரியும் மோதி கண்ணாடி எல்லாம் உடைஞ்சி காயெல்லாம் ஏற்பட்டு கூட்டம் நிக்குதுங்க. இப்போ என்ன நிறுத்தாம இருக்க சொன்னது யாரு? நான் நிறுத்திருக்கலாம்ல. இதுதாங்க இன்டியூஷன் பேரு. சில நேரத்துல நமக்கு நாமே அதை உணர்த்தோம். அப்போ அதை நம்ம உணர்வுபூர்வமாக உணர்ந்து அதுக்கு நம்ம ஏற்புத்திறன் கொடுக்கணும். அதை ஏற்றுக்கணும். நம்ம வேண்டாம் விடு. இந்த காலகட்டத்துல சுவாமிஜி இன்னொன்னு விளக்குவாருங்க. அசரீரி என்ற ஒரு வார்த்தையை விளக்குவார். ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க,
ஆட பையனுக்கே பொண்ணு பார்க்க அன்னைக்கு கிளம்புறீங்கன்னு வச்சுங்களேன். நீ யாரோ 2 பேரு, அது அவருக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க 2 பேரும் அவங்க விஷயத்த பேசிட்டு போறாங்க. என்ன பேசிட்டு போறாங்க? டேய், இன்னைக்கு நம்ம கிளம்பி போறோம், நிச்சயம் அது சக்சஸ் ஆயிடும்டா. ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவன் சொல்றான். அந்த ஒளி பொண்ணு பார்க்க போறவங்க காதல விழுந்து பாருங்க, அவங்க அதை உணரணும். இதுதான் அசல் ரீதி. அசல்னா மற்றவங்க, ரீதினா ஒளி. அப்ப அந்த உள்ளுணர்வு என்பது எப்ப ஏற்படும் என்றால், துரியத்தை ஆழ்ந்து செய்ய 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 இந்த இல்யூஷன் என்பது தானாக ஏற்படும். சுவாமிஜி ஒரு கருத்து சொல்வார். இந்த சயின்டிஸ்ட் இருக்கா பாருங்க, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் தீட்சையே தேவையில்லை பாரு. ஏன்னா ஒரே ஒரு பொருளை பற்றியே அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வேற சிந்தனை அவர்களுக்கு எங்கு சிதறல. அந்த காலகட்டத்துல குண்டலினி சக்தியானது தானாகவே அவர்களுக்கு ஏறிவிடும் என்று ஒரு கருத்தை சொன்னார். அது உண்மைதான். நம்ம அக்னியில தவம் பண்ணும்போது, துரியத்துல தவம் பண்ணும் பொழுது அதே தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தானே பார்த்துட்டு இருக்கோம். அது போல அவங்களுக்கு ஏற்ற வேண்டியதுன்னு ஒரு கருத்தை சொன்னார். சஞ்சித கர்மம், பிரார்த்தன கர்மம் ரெண்டும் நீங்கிடும். அகாமிய கர்மம் இதோட இணைச்சி வச்சுக்கலாம். நீங்க இது குறைய குறைய குறைய, நான் பதிவு கழியும்னு தான் சொன்னேன். முற்றிலும் நீங்கிறதா நான் சொல்லவே இல்லை. நீங்கிறது இன்னொரு இடம் இருக்குது, அது அடுத்த கட்டம். அந்த கரைதல் உரைதல்னு சொன்ன பாருங்க, அந்த இடத்துலதான் பதிவு முறிவு என்பது அங்க ஏற்படும். பதிவு சுத்தமா முற்றிலும் அழிக்கப்படும். இப்ப கழிய தொடங்கும், குறைச்சிக்கலாம். அதனால நம்ம பதிவு கழியும் போது ஏற்படக்கூடிய துன்பங்களை நம்ம மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். செல்கள் மூளை செல்கள், சாமிஜி சொல்லுவாருங்க, ஒரு பிரில்லியன்ட் பாய், கடிகார பையன், அவனுக்கு 1/3 தான் மூளை செல்கள் உட்பட்டதும்பார். ஒரு நாள் நான் ஆசிரியராக இருக்கிறது ஒரு வகுப்புக்கு போனேங்க. அன்னைக்கு அந்த வகுப்பு ஆசிரியர் வரல, லீவ் எடுத்திருந்தார். என்னை கூப்பிட்டு, ஹெட் மாஸ்டர் அங்க வாத்தியார் இல்லைங்க, ஃபுல் பஸ்ஸில் சட்டமன்றத்துக்கு போனோம், நீங்க போய் பாருங்க. நான் போய் உட்காந்தேன். நான் பாடம் நடத்த மாட்டேன் இது மாதிரி கிளாஸ்க்கெல்லாம் போய். வாடா வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னு கேட்டேன். ஒரு பையன் வந்தான், கையை கட்டிக்கிட்டான். வாய்ப்பாடு சொல்றாரு. எந்த வாய்ப்பாடு சொல்லுது? 8ஆம் வாய்ப்பாடு சொல்ற. கிளாஸ் 8ஆம் வகுப்பு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். 1 8 2 16 3 24 4 8 4 8 4 8 இருக்காங்க. சொல்ல தெரியல. நான் என்ன செஞ்ச தெரியுங்களா? ஒன்னும் செய்யல. அவன் காதை அப்படியே திருகி கிட்டக்க இழுத்த, தலை மட்டும் என் கிட்டக்க வந்தது. தலையில லேசா ஒரு கொட்டுதாங்க கொட்டுனேன். 4 8 32 8 40 6 40 அவன் பாட்டு கடைசி வரைக்கும் சொல்லிட்டாங்க. எப்படி வந்தது? ஏற்கனவே அவன் படித்திருக்கிறான். செல்களில், மூளை செல்களில் அது பதிந்திருக்கிறது. அது சுழற்சி இல்லை. இந்த துரியத்துல டச் கொடுக்கவும் பாத்தீங்கன்னா வெளியில வந்து. அதனாலதான் இப்ப மாணவர்களுக்கெல்லாம் குறைந்தது துரியம் வரைக்கும் தீட்சை கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணணும். சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. காய்கள் கொடுத்தாலும் சரி, தீட்சை கொடுத்தாலும் சரி, கூட்டமா உட்கார வச்சு கொடுத்துட்டு போயிடறாங்களே தவிர, அந்த மாணவர்களை ஃபாலோ பண்ணுவதற்கு அதுக்கான ஏற்பாட்டை விரைவில் அரசு செய்யும். ஆசிரியர்கள்லாம், பேமெண்ட் ஆசிரியர்கள்லாம் நிச்சயம் கிடைக்கும். சாமிஜி எதிர்பார்த்தது நிச்சயம் கிடைக்கும். நமக்கு எண்ணங்கள், எத்தனையோ எண்ணங்கள் வரும். ஆனாலும் துரிய தவத்துல ஆழ்ந்துட்டோம்னா தீய எண்ணங்கள் வரவே வராது, தீய கனவுகள் கூட வராதுங்க. தூய்மையான புதுமையான எண்ணங்கள் மட்டும்தான் வருமே தவிர தீய எண்ணங்கள் வராது.
சில உயர்ந்த கருத்துக்கள் தோன்றுகின்றன. இவையெல்லாம் மற்றவருடைய மனதில் நம்ம நினைச்சா போய் பதிஞ்சிடும். உயர்ந்த எண்ணங்கள் மட்டும். இந்த பாடத்திட்டத்துல மனிதர்கள் வேறுபாடு ஏன் என்று ஒரு தலைப்பு பாருங்க. அதை பத்தி சுவாமிஜி விளக்குனார். இதன் ஆராய்ச்சி செய்தது எப்படா, என்னுடைய ஒரு காலகட்டத்துல இந்த மனிதர்கள் வேறுபாடு ஏன் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. எப்படி என்கிட்ட வந்தது அது? இதற்கு முன்னாடி யாரோ ஒருவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அது பிரபஞ்சத்துல அந்த கேள்வி பதிந்திருந்து என்கிட்ட வந்து அதற்கு அப்புறம்தான் மனிதர்கள் வேறுபாடு என்ற கட்டுரைக்கு நான் முனைந்தேன் என்றார். எக்காவேலி தீவுல தங்கியிருக்கார் மகரிஷி அவர்கள். அங்கதான் மலரே மலரே நீ யாரோ என்ற பாடல் எழுதப்பட்டது. அப்போ அந்த தீவை சுத்தி பார்த்துட்டு வந்தார். அங்க நிறைய குரங்குகள் ஜாஸ்தி. இந்த குரங்குகள் என்ன செய்யுமா, ஏதோ ஒரு வகை கிழங்க மண்ணில இருந்து புடுங்கும். பேர் கூட சொல்றாரு அந்த கிழங்குக்கு, ஆலவள்ளி கிழங்குன்னு சொன்னார் சுவாமிஜி. ஆலவள்ளி கிழங்கு அப்படியே புடுங்கி மண்ணோட கடிச்சு திங்கும். இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். நிறைய வரிசையா புடுங்கி தின்னுட்டு இருக்குது. ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சான், அந்த கிழங்க புடுங்கி மண்ணுல பக்கத்துல தண்ணி இருந்து பாருங்க, அதுல அலசிட்டு தின்னுட்டாங்க. அது தின்ன அதே நேரத்துல அத்தனை குரங்குகளும் அலசிட்டு தின்னுச்சான். அப்போ அந்த பதிவு எவ்வளவு சீக்கிரம் போகுது பாருங்க. அந்த உயர்ந்த பதிவுகள், உயரிய எண்ணங்கள். இப்ப அம்மா வாழ்த்து சொன்னாங்க. எங்க நின்று சொன்னாங்க? துரியத்தில் நின்று சொன்னாங்க. வாழ்த்து என்றாலே துரியம்தான். ஏன் தெரியுங்களா? அது சக்கரம். நாலா திசைகளிலும் அந்த வாழ்த்து அலைகளை பரப்பி நிரப்பிவிடும். பரப்பி நிரப்பிவிடும். எதை நிரப்ப வேண்டும் என்று அனுப்புகிறோமோ அதுக்குள்ள பலனையும் காலத்தால கொடுத்து விடும். வாழ்த்து சங்கல்பம் ரெண்டும் அங்கே வெற்றி கொள்ளும். இதோட இல்லைங்க, இந்த நடுமணம் செயல்பட 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 இது எங்க அடிமனதில இருந்து தானே கொண்டு வருது. அது தயாராயிடும். அடே அப்பா, புறமணம் தயாராயிடுச்சு, நடுமணம் தயாராயிடுச்சு, இனிமேல் நாமும் ஜாக்கிரதையா இருக்கணும், நம்மளும் தயாராவதற்கு ரெடியா இருக்கணும், அடுத்தது நம்ம கிட்ட தான் வருவான் என்று அது ஆழ்மனமும் தயார் நிலையில் இருக்கும். இத்தகைய அற்புதமான நன்மைகள் அந்த உச்சியில நமக்கு நடைபெறுகிறது. இதை பெரியவர்கள் இந்த முடிச்சிட போறாங்க. சில பாடல்கள் மூலம் விளக்கியிருக்கிறாங்க. அல்லல் ஓம் வல்வினை போம், அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம், போகா துயரம்போம், நல்ல குணமதிய மாக்கருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைத்தொழக்கால். என்ன சொல்றார் கடைசியில? கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைத்தொழக்கால். நான் இதுவரைக்கும் உள்ளுக்கு போய் மூலஸ்தானத்தில் இருக்கிற விநாயகரை தான் வணங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு தாயா தெரியுது கோபுரத்தில் இருக்கிற பிள்ளையாரை கூப்பிடுறோம். அது அல்ல, உடல் முழுவதும் கோவிலாக நினைக்கிறோம். நம்ம உள்ளம் பெருங்கோயில், உடம்பு ஆலயம்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப இந்த உடல் ஒரு கோவில்னா கோபுரம் எது? உச்சி. உச்சியில நீ தவம் செய்தால் அல்லல் ஓம் வல்வினை ஓம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை ஓம், போகா துயரம் போம்பா. பட்டணத்தார் இன்னும் ஆழமா சொல்றாருங்க. காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே, பாலூன் கடவாய் படும் முன்னே, ஊரார் வரும் முன்னே, சுற்றம் மேல் விழுந்தழு முன்னே, ஊரார் சுடு முன்னே,
குத்தாலத்தாடை நினை மனமே. குத்தாலம் எங்க இருக்கு? தென்காசிக்கு பக்கத்துல இருக்கு. போமா? அவர் போக சொல்லுங்க. இத்தனை எப்ப நடக்கிறது? சாக போறப்ப நடக்கிறது. அதுக்குள்ளார உடல்ல இருந்து ஆன்மா பிரிகிறதுக்குள்ளார சாக போறப்பனாலும் சங்கரா சங்கரான்னு சொல்லிட்டான். ஒரு பழமொழி உண்டு. அந்த நினைவு ஏற்படும் போதுனாலும் ஒண்ணு ஆன்மா மேல போகும். குத்து என்றால் உச்சி, மலை குத்துல இருக்கட்டும் சொல்ற பார்த்தீங்களா? அந்த உச்சியை நினை சாகரத்துக்கு முன்னாடி. அப்பனாலும் கொஞ்சம் பதிவுகள் போகட்டும். அது உன்னோட போற பதிவு இல்லை, உன் பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு போற. திளைக்கும் வினைகடல் தீர்வுரு தோணி இறப்பினை பொக்க இது வழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் கேடில் முதல்வனை கிளைக்கும் தவம் அறம் மேல் துணையாமே. நான் பாடிய பாட்டெல்லாம் சுவாமி எடுத்து கையாண்ட பாட்டுங்க. வினைகடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கோம் படகு மாதிரி. 2 துடுப்பு தரேன், தவம் அறம். இந்த 2 துடுப்பையும் வச்சு நீங்கி அக்கறைக்கு போப்பா. ஏன் கவலைப்படுற? இல்லைன்னா கிளைக்கும் போயிடுவேன், உன் சந்ததிக்கும் போயிடும். ஜாக்கிரதை, எச்சரிக்கிறார் நமக்கு. அதை விட ஒரே ஒரு வரிங்க, ரொம்ப அற்புதமான வரி. இது பெரும்பாலும் சிவஸ்தலங்கள்ல பாடி நீங்க கேட்டிருப்பீங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்ன செஞ்சோம்? எல்லா பாட்டையும் பாடி முடிச்சுட்டு கடைசியில இதையும் பாடிட்டு ஒரு தொன்னையில சக்கரை பொங்கல் சுண்டல் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். அங்க என்ன பாட்டு? தென்னாடுடைய சிவனே போற்றினார். தென்னாடு எங்க இருக்குது? நம்ம உடம்புல இருக்குங்க. கால பூமி இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது. வடக்குலதான் ஈர்ப்பு சக்தி. பூமி சுத்துற வேகத்துல காலை இழுத்து பிடிக்கலன்னா நம்மள எங்கேயோ தூக்கி கொண்டு எரிஞ்சிருங்க. அதனாலதான் வடக்க தலை வச்சு பிடிக்க கூடாதுப்பாங்க. அப்போ அந்த ஈர்ப்பு சக்தி என்பது வடதிசை. காலை இழுத்து பிடிக்கிறதுனால கால் பக்கம் வடதிசை. அப்ப கால் வடதிசைன்னா தலை என்ன திசைங்க? தென் திசை தானே. அங்கதான் தென்னாடு இருக்குது. துரியத்தை சொல்றாரு அவர். இது நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பொருந்தும். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று கூறி கொட்டு உச்சியில், சும்மா அவங்க எல்லாம் கொட்டு வச்சுக்கல பக்தி மார்க்கத்துல. அப்ப நம்ம துரியம் எடுத்தவர்கள் யாருமே இதுவரை கெட்டு போவது இல்லை. அடுத்த மேல்நிலைக்கு இப்ப உணர வச்சிருச்சு, உயர வச்சிருச்சு. அடுத்தது பிரபஞ்சம் அளவுக்கு பிரிய வைக்க போகுது. பிரபஞ்சத்தை தாண்டி அந்தாண்ட சுத்த வெளிக்கு போகும்போது கரைய போறோம், ஒரே போறோம். அந்த காலகட்டத்துல தான் நமக்கு பதிவு முறிவு என்பது ஏற்படும் என்று கூறி, நீங்கள் அனைவரும் துரியத்தில் ஆழ்ந்து அதனுடைய முழு பலனையும் அனுபவபூர்வமாக, நான் சும்மா சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அனுபவபூர்வமாகத்தான் தத்துவங்களை நீங்க உணரணும். ஏதோ படிச்சுட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் சொல்லணும்னா நாள் பத்தாதுங்க, காலம் பத்தாது. அதனால நான் சொல்றது இல்லை. அப்ப அனுபவம், அந்த தவத்தை செஞ்சு நமக்கு என்னென்ன துன்பங்கள் ஏற்பட்டன, என்ன அடுத்தது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன, நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு என்ன ஏற்பட்டிருக்கு, என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு நினைச்சு பாருங்க. அந்த அனுபவபூர்வமாக தவம் செய்து உணரும்போதுதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் என்று கூறி, இந்த அற்புதமான நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த சாமுண்டீஸ்வரம் அறிவித்திருக்கோயில் பொறுப்பாளர்கள், பல முறை திருப்பூர் நிறைய தடவை வந்திருக்க. சாமுண்டிபுரம் கீத்து கொட்டாயா இருக்கும்போது பல பொறுப்பாளர்களையும் அங்க சந்திச்சிருக்காங்க. இப்போ அறிவித்திருக்கோயில் கட்டப்பட்டு இன்னும் நாங்க ஒரு முறை வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், நினைவில்லை. அந்த அறிவித்திருக்கோளுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள இருவாள் தெய்வங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி, நிறைவாக இன்றைய காலகட்டத்தில் நமக்காக
அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நாட்டு தலைவர்களை வாழ்த்தி, மருத்துவர்களை வாழ்த்தி, செவிலியர் சகோதரிகளை வாழ்த்தி, காவலர் தெய்வங்களை வாழ்த்தி, துப்புரவு பணியாளர்களை வாழ்த்தி, இந்த உலக மக்கள் அனைவரையும் வாழ்த்தி, அவர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி, நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம், சகல சம்பத்துக்களுடனும் சகல சௌபாக்கியத்துடனும் அஷ்ட ஐஸ்வர்யத்துடனும் மன நிறைவோடும் வாழத்தக்க வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்தந்தை அவர்களோடு உயிர்கலப்பு பெற்ற ஐயா அவர்கள் ஆற்றிய உரை, அருட்தந்தை அவர்களே ஐயா அவர்களுடைய உருவில் எழுந்து ஆற்றிய ஒரு உரை போல ஒரு தெய்வீகமான உரையாக நமக்கு மாறி இருக்கிறது. இப்பொழுதுதான் தொடங்கினார் என்பது போல தோன்றுகிறது. அதற்குள் நிறைவாகிவிட்டது போல ஒரு உணர்வு. அவ்வளவு ஆழமான கருத்துக்கள், மிக மிக முக்கியமாக மற்ற ஆசிரியர்களுக்கு கிடைக்காத ஒரு பேரு. அருட்தந்தை அவர்களுடன் ஐயா அவர்கள் நீண்ட காலம் பயணித்ததால் ஒவ்வொரு உதாரணத்தையும் அருட்தந்தை அவர்களுடைய உதாரணமாகவே கொடுத்தது மிக மிக சிறப்பான விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக நாம் 9 மைய தவம், துரியாதீத தவம், பஞ்சபூத நவர்தவம் என்று வியந்து பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில ஒரு துரிய தவத்திற்குள்ளே இவ்வளவு நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் நம் முன்னோர்கள் கண்டறிந்து அதை உணர்ந்து இவ்வாறு வழிபாட்டில் வைத்திருக்கின்றார்கள். அருட்தந்தை அவர்கள் அதனுடைய விளக்கத்தை இவ்வளவு ஆழமாக கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை ஐயா அவர்கள் மூலமாக வாழ்த்து சங்கல்பம் என்பது இனி நாம் வாழ்நாள் முழுக்க துரியத்தில் நின்று பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு கருத்துக்களும் ஆழமான கருத்துக்களாக, ஒவ்வொரு சொற்களும், கருத்துக்களை விட ஒவ்வொரு சொற்களும் கூட அவ்வளவு அற்புதமாக நுணுக்கமான சொற்களாக ஐயா அவர்கள் ஒரு தெய்வீகமான உரையை நமக்காக வழங்கி இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வாழ்த்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் இன்னும் நீண்ட காலம் இந்த பூமியில் சிறப்பாக வாழ்ந்து இன்னும் பல கோடி மக்களுக்கு அந்த ஆன்ம உயர்வை கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே நம்ம எல்லாம் ஐயா அவர்கள் அழைத்த பொழுதே எனக்கு மிகப்பெரிய உணர்வு. நடமாடும் தெய்வங்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துங்க, ஒரு பெரிய வார்த்தை. அது உணர்வு பூர்வமாக ஐயா அவர்கள் கூறினார்கள். ரொம்ப 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 நன்றிங்க. இப்ப ஐயா அவர்களை நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். துரியம். முதுநிலை பேராசிரியர் வை ராமனையா அவர்கள் வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் வை ராமனையா அவர்கள் வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் வை ராமனையா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதே போல இந்த நிகழ்விலே ஆரம்பத்திலிருந்தே அந்த 100 அன்பர்கள் முழுமையாக கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். யூடியூப் மூலமாக பல அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றோம். 2 நாட்களாக அந்த யூடியூப் சேனல் எங்களால் லிங்க் கொடுக்க முடியல. அந்த லிங்க்ல ஏதோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். ஆனா இன்று ஐயாவுடைய உரை தொடங்கின உடனே நான் முயற்சி பண்ண இம்மீடியட்டா அந்த லிங்க் கிளிக் ஆகி அது ஓப்பன் ஆயிடுச்சு. அது ரொம்பவுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தது. அந்த விதத்திலே இந்த உரையை கேட்பவர்கள் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவங்க. அந்த இறை அருளும் குருவருளும் உங்கள்கிட்ட இருப்பதனால்தான் உங்களால் இவ்வளவு ஆழமான உரைகளை கேட்கக்கூடிய ஒரு புண்ணியம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு நாம் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம்
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதே போல இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் காலையிலிருந்து மாலை வரை பயிற்சிகளை நடத்தியும் அது கூட பிற அன்பர்களுக்கு இதை பற்றி சொல்லியும் செல்போன் மூலம் அனுப்பியும் இந்த சேவையை அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணக்கூடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அதே போல இந்த நிகழ்விற்காக நன்கொடை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள் காணக்கூடிய முருகப்பிரியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க